கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 59:21. உன் மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம்பிரியமானவர்களே, நாங்கள் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் வாக்குத்தத்தம் என்கிற உடன்படிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் நிறைவேறாமல் அவரிடமிருந்து திரும்பாது. அவர் அதற்காக நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தைகளை அருளியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை நம்முடைய வாயிலும் சந்ததியின் வாயிலும் சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் அது வெளிப்படும் என்று சொல்கிறார். நாம் இந்த நாட்களிலே எந்த பாதையிலே கடந்து போகிற பாதையை குறித்து முறுமுறுக்கிறோமா? அவிசுவாசமான வார்த்தைகளை கூறுகிறோமா? இதையே தான் நம்முடைய சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளும் அதை கவனித்து கேட்பார்கள். ஒருவேளை தேவனை பின்பற்றுகிற நாம் அதை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கூட அவர் அனுமதிக்கிற பாதை வழியாய் கடந்து செல்லும்போது, ஒருவேளை நம் சந்ததியும் அதே பாதையை சந்திக்கும் போது தேவனை விட்டு விலகாதபடி சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் முறுமுறுப்பு இல்லாதவர்களாயும் கடந்து செல்வார்கள். அப்பொழுது தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு மட்டுமல்ல, நம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நம் தலைமுறைகளுக்கும் அவர் நிறைவேற்றி அவர் அதை உண்மையுள்ளவராய் அதில் காணப்படுவார். எனவே ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துகிற பாதைக்காக நன்றி சொல்லுவோம். முறுமுறுப்புகளையும் அவிசுவாசமான வார்த்தைகளை நம்மை விட்டு அகற்றுவோம். தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாதபடி ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துதலோடு கடந்து செல்வோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.